இனிஷியலா நான் இதுக்கு ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா ஐ வாஸ் திங்கிங் பட் Baby, you got a fire, fire. ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு பாலிவுட் மூவி. அது வந்து நம்ம ராணி முகர்ஜி. அவங்க வந்து யாருன்னா மிஸ்ஸஸ் சாட்டர்ஜி அப்படின்ற ஒரு நார்வே பேஸ் பண்ண ஒரு மூவில நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஆக்ட்ரஸ். அவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ நம்ம வந்து இந்த மூவிக்கு போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, இது வந்து 3rd மூவி அந்த மார்தானியோட சீரீஸ்ல. இந்த மார்தானி சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விமென்க்கு அகெயின்ஸ்டா சொசைட்டில நடக்கிற பேட் திங்ஸ வந்து எப்படி அவங்க வந்து டேக்கிள் பண்றாங்க. அதாவது ராணி முகர்ஜி எப்படி சேவ் பண்றாங்க. பேசிக்கா விமனையும், கேர்ல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டோரி இது. ஸோ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ இந்த மார்தானி 3 வந்து என்ன பிளாட்னா, லைக் ஓவர்வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப் இருக்கிறாங்க. அதாவது நம்ம ராணி முகர்ஜி. அவங்க வந்து 2 கேர்ல்ஸ். அவங்கள வந்து இவங்க கிட்னாப்பர்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. யார் கிட்னாப் பண்றாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்கள வந்து இந்த 2 பேர மீட்டாங்களா? மீட்கலையா? இந்த இந்த பணியில இந்த சேவ் பண்ற ப்ராசஸ்ல என்னலாம் கோ த்ரூ பண்றாங்க? எப்படிலாம் அவங்க நேவிகேட் பண்றாங்கன்றது தான் ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து அ ஒரு பார்டர்ல, அதாவது சுந்தர்பன் பார்டர்ல ஒரு ஆர்மி ஆப்பரேட்டிவ் வச்சு அவங்க வந்து கேர்ள்ஸ வந்து சேவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருப்பாங்க அந்த சீன். வில்லிய பத்தி சொல்லணும்னா, அவங்களும் ஒரு விமன். ஸோ அ ஒரு வில்லிக்கான ஸ்ட்ராங்கான அவங்களோட சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன்லயே ஒரு இறந்து போன குழந்தைய ஒரு கவர்ல தூக்கிட்டு வந்து அந்த குழந்தையோட அம்மா கிட்ட குடுத்துட்டு, அந்த குழந்தையோட 2 வருஷத்தோட பிச்சை எடுத்ததோட மணிய வந்து குடுப்பாங்க. அதாவது அந்த கூலிய வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு, அந்த அம்மாட்ட அவங்க சொல்லுவாங்க, நீ இப்ப 3 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கல்ல, உன்னோட புது குழந்தைய எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு லைக் கூலா சொல்லிட்டு போவாங்க. அது சொல்லும்போது இந்த அம்மா, அதாவது பிரெக்னன்ட்டா இருக்கிறவங்க வருத்தப்படுவாங்க நீங்க நினைக்கலாம். பட் அவங்க அப்படி வருத்தப்பட மாட்டாங்க. அவங்க வந்து குழந்தையோட ஓபிஎம், அதாவது 4 வருஷம் பிச்சை எடுக்க வைப்பாங்க போல. அன்டில் 4 இயர்ஸ். ஸோ அந்த 4 இயர்ஸ்ல 2 வருஷம் மிச்சம்ல, எனக்கு அந்த ஓபியத்த குடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதிலே அவங்களோட அந்த பெக்கர் மாஃபியால எவ்வளோ வந்து ட்ரக் அடிக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு அதுல தெரியும். லைக் ஏன்னா அவங்க குழந்தை இறந்திருக்கு. பட் குழந்தை இறந்தது தெரியல. அவங்களுக்கு அவங்க ட்ரக் தான் முக்கியமா இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன், ஸோ விமன் டு விமன் ஃபைட்டிங் மாதிரி தான் இந்த மூவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது நம்ம பார்க்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற இந்த ஆப்பரேட்டிவ்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு முஸ்லிம் கேர்ள். அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட ஜாபா இருக்கும் அது. அவங்க அம்மா இறந்து போறதுனால, இந்த பொண்ணுக்கு அந்த ஜாப் கிடைக்கும். அவங்க டியூட்டில இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஸோ அவங்களோட மேலதிகாரிகள், அதாவது அந்த அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து போலீஸ்லாம் லாக்கியே கிடையாது. சும்மா டெஸ்க் ஜாப் தான். அதாவது டீ, காஃபி குடுக்குற வேலை தான் சொல்லுவாங்க. அதுக்குமே ஸ்ட்ராங்கா வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதாவது வந்து அந்த கிட்னாப் பண்ற இடத்துல இவங்க இருக்கும்போது, அந்த கிட்னாப்பர்ஸ் வந்து இவங்க மண்டையில அடிச்சு கீழ விழுந்துருவாங்க. ஆனாலும் அந்த அடி வாங்கிட்டும் அங்க வந்து நிப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல லீவ்லாம் எடுக்க மாட்டாங்க. வந்துருவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சீன் வச்சு, ராணி முகர்ஜி வந்து இல்ல, அவங்க வந்து அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சோஷியல் எலிமெண்ட், அதாவது விமன வந்து டெஸ்க் ஜாப்ல புஷ் பண்றது. அது வந்து இவங்க காமிச்சிருப்பாங்க. புஷ் பண்ணக்கூடாது. விமனுக்கும் கெப்பாசிட்டி இருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. செகண்ட் சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட்ல அ பெரிய ஒரு ஆளு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணுவாரு. ஸோ இது 2 குட் எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது பேட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, அந்த வில்லியோட பேர் வந்து அம்மா அப்படின்னு வச்சிருப்பாங்க. தமிழ்ல வந்து அம்மானா நம்ம மாம். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ஆஸ் ஐ நோ தமிழ். எனக்கு வந்து அது கொஞ்சம் அண்ட் ஐ அம் ஆல்சோ தமிழன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏன் அம்மான்ற பேர் யூஸ் பண்ணாங்க? காமனா ஏதாவது நேம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் அம்மான்னு யூஸ் பண்ணாங்கன்னு இருந்துச்சு. ஏன்னா அம்மாவோட கேரக்டரைசேஷனும் ஒரு வில்லியா காமிச்ச மாரி எனக்கு லைக் கான்ட்ரோவர்சி இருக்கு.
ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் சொல்ற இந்த நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட், அவர் பேரு ராமானுஜம். ஓகேங்களா? அவரு வந்து அவர கேட்கும்போது ஒரு சீன்ல கேட்கும்போது, "ஏன் வந்து நீங்க இந்த ட்ரஸ்ட் ரன் பண்றீங்கன்னா?" அவரு சொல்லுவாரு, "சின்ன வயசுல என் கைய வந்து வெட்டி என்ன பிச்சை எடுக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா நான் வந்து இத ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லுவாரு. ஓகேங்களா? பட் ஆனா வந்து அந்த பிச்சை எடுக்க வச்சுட்டு எப்படி இவரு இவ்ளோ பெரிய ஆளாயி, இவ்ளோ பெரிய ட்ரஸ்ட் ரன் பண்றாரு, இது பத்திலாம் எந்த ஸ்டோரியும் காமிக்க மாட்டாங்க. ஸோ கோயிங் பேக் இது 2 பாயிண்ட்டுமே பெருசா ஆ என்ன சொல்றது? லைக் வந்து ரொம்ப இதுவா தெரியல. கான்ஸ் மாரி தான் இருந்துச்சு. ஸ்டோரிக்குள்ள போனீங்கன்னா, இந்த மாரி வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருன்னு தெரியாம கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருன்னு தெரியாம கிட்னாப் பண்ண பிறகு ராணி முகர்ஜி வந்து ப்ளே பண்ணி அந்த கிட்னாப்பர்ஸே பேச வைக்கிறாங்க. ராம்சம் கேட்டு. அவங்க கேட்டு அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுது. ஸோ இந்த ப்ராசஸ்ல எப்படி ஒருத்தவங்களா வராங்க. லைக் ஃபாத்திமா வந்து கான்ஸ்டபிள். அவங்க வந்து எப்படி இவங்க டீம்ல ஜாயின் பண்ணி அவங்களும் இது பண்றாங்க. கடைசியா ஒரு செம்ம பிளாட் போட்டு அந்த வில்லியும் புடிச்சிடுறாங்க. அதோட மாஸ்டர் மைண்டான வில்லியோட பையனையும் புடிச்சிடுறாங்க. பையன் தான் இந்த படத்துலயும் வில்லன். அவரு தான் மாஸ்டர் மைண்ட். இந்த படத்துல இன்னும் அதர் பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலீஜியஸ் சாங் இருக்கு. அந்த சாங்க வந்து பிஜிஎம் எஃபெக்ட்ல பயங்கரமா குடுத்துருப்பாங்க. அப்புறம் விமென்க்கு வந்து பஞ்ச் டயலாக். நம்ம வந்து ரஜினிக்கு பஞ்ச் டயலாக் பார்த்திருப்போம். தனுஷ் பார்த்திருப்போம். விஜய் பார்த்திருப்போம். ஆனா வந்து விமென்க்கு வந்து செம பஞ்ச் டயலாக் குடுத்துருப்பாங்க. அப்புறம் கடைசியா ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற சில 2 ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்லாருக்கும். ஒரு ஒ ஸ்டேட்மெண்ட் டயலாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேலதிகாரிகள் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுவாங்க. பட் எப்படி அச்சீவ் பண்றாங்கன்றதுக்கு அது ஆப்வியஸா தெரியும். ஒரு கதை இருந்தா அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. பட் அந்த பேசேஜ் தான் வந்து ஸ்டோரி மேக் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, ஒரு விஐபி பொண்ணா மட்டும் இல்லைனாலும், ஒரு சாதாரண வீட்டு பொண்ணா கிட்னாப் பண்ணா கூட நம்ம வந்து அந்த கேஸ் எடுத்து பார்க்கணும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் நான் வந்து எடுப்பேன். அந்த மாரி இருக்கணும் நம்ப அப்டின்ட்டு அவங்க சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். லைக் பீப்பிள் ஃப்ரம் ஆல் டைப் ஆஃப் எக்கானமி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லன் கிட்ட ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரேவா இருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவன் வந்து ஆல்மோஸ்ட் சாக போவான். அதுவுமே செம்மையா பண்ணியிருப்பாங்க சீன்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா பாருங்க. அப்படி ஹிந்தி தெரியலைனாலும் உங்களுக்கு அந்த சப்டைட்டில்ஸ் வந்து வரும் பார்த்துக்கோங்க. அதுவே செம்மையா இருக்கும். ஏன்னா, திஸ் இஸ் நாட் அ பேன் இண்டியா மூவி. பட் இனிஷியலா நான் இதுக்கு ரிவ்யூ பண்ணலாமா? வேணாமான்னு ஐ வாஸ் திங்கிங். பட் தென் ஆஸ் அ விமன் ஐ வாண்டட் டூ சப்போர்ட். இட்ஸ் அ வெரி வெல் விமன் ஸ்டோரி and good action thriller. Must watch. Um, like, subscribe, and share. Thank you for watching.